எபாக்சின் ரெசினை வச்சு ஃப்ளவர் செஞ்சு காமிக்கலாம்னு பார்க்குறேன். இதில் செஞ்சுருக்கேன். அது எப்படி மிக்ஸ் பண்ணால் எபாக்சி ரெசினை எப்படி யூஸ் பண்ணணும்னா 2:1 என்ற விகிதத்தில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா டூத் பிக்கு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் கப்பு, அதுக்குள்ளே போடுற அந்த சிப்ஸ் மாதிரி சில ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து அந்த மோல்டு எடுத்துக்கணும். மோல்டு எடுத்து ஃபோர்செப்ஸ் அது மோல்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது வந்து கிளிட்டரிங் பவுடர் அண்டு ஆல்கஹால் கலர்ஸ் இதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை ரெண்டையும் 2:1 என்ற விகிதத்தில் வந்து கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏர் பபிள் வராமல் மெதுவாக பண்ணணும். அது மெஷர்மெண்ட் பண்ண ஒரு மிஷின் இருக்குது, அதில் தான் அளந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே வச்சிடணும் ஒரு இடத்துல. ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். அது அப்புறம் மோல்டு எடுத்து க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ண வந்து எபாக்ஸ் ரெசினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஊற்றணும். அதை மிக்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் பொறுமையாக இந்த படத்தில் வீடியோவில் காமிச்ச மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அதை எபாக்ஸ் ரெசின் வந்து ஏர் பபுள் இல்லாமல் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு அந்த ஏர் பபுள் ரிமூவர்னு ஒரு இது இருக்குது, ஸ்ப்ரே. அதையும் அடிச்சுக்கணும். நம்ம மோல்டில் ஊற்றின பிறகு அந்த ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். கடையில் விற்கிது, நீங்கள் வாங்கிக்கிடுங்க. அப்புறம் இந்த மோல்டு வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து அதில் போடுற அந்த கேலரிஸ் சிப்ஸ் ஃப்ளவர்ஸ், அதாவது சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் மல்டி கலரில் இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ளவரில் வந்து இந்த ரெசினை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஊற்றணும். அது ஏன்னா அந்த ப்ளேஸ் வந்து ரவுண்டாக இருக்கும் இந்த ஃப்ளவரில். ஃபஸ்ட்டு அதில் நடுவில் உள்ள ப்ளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்ப்ரே ஏர் பபுள் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஹார்ட் டார்ச்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு பண்ணணும். அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. நான் அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆல்கஹால் கலரில் எடுத்து அந்த சென்டரில் ஊற்றிருக்கோம்ல ரெசின், அதில் வந்து ஒரு ட்ராப் சில்வர் கலர் ஒரு ட்ராப் போடணும். 5 ஃப்ளவர்ஸ் இருக்குது அந்த மோல்டில், 5லையும் ஒன்று ஒரு ட்ராப் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும். பழக ஈஸியாகிடும் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறவங்களுக்கு என்ன ஆகணும்னா க்ளவுஸ் போட்டுக்கணும். எனக்கு அலர்ஜி ஆகலை, அதனால் நான் க்ளவுஸ் போட்டுக்கலை. அப்புறமா அதுக்கு நடுவில் வந்து கிரே கலர் ஊற்றிட்டு அப்புறம் பெட்டலுக்கெல்லாம் ரெசினை ஊற்றணும். பொறுமையாக கொஞ்சம் ஊற்றணும். அதை தாண்டி வெளியில் போகாமல், அந்த அவுட்லைனை தாண்டி வெளியில் போகாமல் பொறுமையாக ஊற்றணும். ஊற்றின பிறகு இந்த ஃப்ளவர்லாம் அந்த ஃப்ளவர் சிப்ஸ் எல்லாம் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இல்லைன்னா கலரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆல்கஹால் கலரும் இருக்குது. மெட்டலோட அந்த பவுடரு மைக்கா பவுட்ரு இருக்குது. மைக்கா பவுட்ரு போடலை நான் இன்றைக்கி. இது வந்து ரெசினோட ஏர் பபுள் ரிமூவர் ஸ்ப்ரே பண்ணி விடுறது. பபுள்ஸ் இருந்தால் போயிடும். ஹாட் கன்னை வச்சு மேல் லேயர் வந்து அப்போ ஒரு ஹாட் கொடுக்கணும், ஸ்ப்ரே கொடுக்கணும். ஹாட் கன்னை வச்சு ஃப்ளோ கொடுக்கணும். ஒரு 2-3 செகண்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் பெட்டலுக்கெல்லாம் ரெசினை ஊற்றி அது கலர் மிக்ஸ் பண்ணலாம் ஊற்றின பிறகு.
இதில் வந்து கோல்ட் ஃப்ளேக்ஸ் இருக்குது, சில்வர் ஃப்ளேக்ஸ் இருக்குது, காப்பர் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், தேவைப்படும்போது செய்யலாம். ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, நம்ம ரெசின் ஒர்க் செய்யணும்னா பேசிக் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெசின் மட்டும் எபாக்ஸ் ரெசின் இல்லைன்னா யூவி ரெசின் எதாக இருந்தாலும் வாங்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு செலவாகும். மற்றபடி நம்ம மொத்தமாக வாங்கிட்டால் ஒன்றும் அவ்வளவு பெரிய இதாக இருக்காது. ஆனால் இனிஷியலாக வாங்கும்போது கொஞ்சம் கூட இருக்கும், காஸ்ட் வந்து கூட இருக்கும். கேஸ் டார்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அப்படியே கரெக்டாக ஃப்ளவரில் மட்டும் ரவுண்டு கொடுக்கலாம். நான் ஹாட் கன் மட்டும் வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஹாட் கன்னு ரொம்ப கொடுக்க வேண்டியதில்லை. கேஸ் டார்ச்சுன்னு ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்கும், லேசாக நுனியில் மட்டும்தான் எரியும். அது இதில் நான் கொடுக்கல, யூஸ் பண்ணலை. ஆனால் நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவிலலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவிலலாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், ரெசின் வீடியோலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் அதில் கலர் கொடுத்ததை மட்டும் நான் காமிக்கலை உங்களுக்கு, அது காமிக்க முடியலை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அவ்வளோதான். கலர் கொடுக்கையில் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படியே காமிக்கிறேன். திரும்பி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், எப்படி இந்த கலர் கொடுக்குறதுன்னு. இன்னும் கலர் இது வந்து எல்லாமே ஆல்கஹால் கலர் தான். அதில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, போட்டிருக்கோம்ல, ஹார்ட் மாதிரி எல்லாம் 6 மாதிரி அந்த இதில் போடுறது தான் அது. இது வந்து வேறு மோல்டு நான் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தேன், டிசைன் கீ செயின் பண்ணலாம் அதெல்லாம். இது வந்து இதோட சும்மா காமிக்கிறதுக்காக உங்களுக்காக காமிக்கிறேன். நல்லா வந்திருக்கு. மோல்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நம்மளுக்கு. எபாக்சி ரெசின் ஃப்ளவர் பாருங்கள், நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி. இது முழுசாக இருக்குது, பிங்க் அண்ட் ப்ளூ, நடுவில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளவர் போட்டிருக்கேன்.